போது கிடைக்கிற ஒரு அங்கீகாரம். அந்த டைட்டிலுக்கு மேலேயே வந்து பூவியாரின் அப்படின்னு வருதுனாவே நீ உண்மையே பெரிய கிஃப்ட் தான். நீ 3 பேருமே ஒரு பெரிய இடத்துக்கு வருவீங்க, இன்னும் பெரிய இடங்களை சினிமாவில் அடைவீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அப்புறம் டீனா அவருக்கு சொல்லணும், அவங்க மிக பிரமாதமான ஆக்டர். நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன படங்கள் வரும்போது தான் எங்கள் மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வாய்ப்பு அப்படின்றீங்க. அதெல்லாம் இல்லை, நீங்கள் எந்த படத்தில் இருந்தாலுமே அது பெரிய படம் தான். வாழ்த்துக்கள். முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது வந்து என்னுடைய அன்பு சகோதரர் சவுந்தரை பற்றி சொல்லி ஆகணும். சவுந்தர் எப்படின்னா, அவர் ஒரு இடத்துல இருக்காருனாவே தயாரிப்பாளர் என்ன சொன்னார் பாருங்க, பாசிட்டிவிட்டி. நம்மளோட வந்து பாசிட்டிவ் இருக்கணும் எப்போவுமே, அதான் நம்ம ஜெயிக்க வைக்க முடியாதுல. அப்படி ஒரு பாசிட்டிவிட்டி தான் சவுந்தர். அது என்ன ஆகுது எப்படி ஆகுது அதை பற்றிலாம் கவலையே இல்லை. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப நேரம் எடுத்துக்கிற விரும்பல, தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. சுந்தரபாண்டியன் திரைப்படத்தில் வந்து அந்த 3 பேர் ஹீரோவுக்கு நிகராக இருக்கக்கூடிய 3 பேரில் வந்து சவுந்தரை கன்ஃபார்ம் பண்ணிடுறோம். அப்போ எனக்கு வந்து இப்போ வந்து சவுந்தர் வந்து ஆக்சுவலாக என்னோடய ரிலேட்டிவ். அப்போ எனக்கு அது தெரியாது. ஒரு நடிகர் இயக்குனர் அப்படின்ற முறையில் தான் பழக ஆரம்பிக்கிறோம். நான் அவரை கன்ஃபார்ம் பண்ணுறேன் இதில் அந்த கேரக்டருக்கு அவருக்கு. அப்போ வந்து நாங்கள் ஆடிஷன் எடுக்கிறதுக்காக நாங்கள் தேனி, சின்னமனூர் அந்த பக்கம்லாம் போய் லைவ் ஆர்டிஸ்ட் வேணுன்றக்காக ஒரு ஆடிஷனுக்கு போகிறோம். அப்போ இவர் சவுந்தர் என்ன சொல்கிறாருன்னா, அண்ணே கோச்சிக்கலாமல் எனக்காக ஒன்று எங்கள் ஊர் உசிலம்பட்டியில் வந்து ஒரு ஆடிஷன் பண்ணுங்கண்ணே, நான் ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னாரு. இல்லைங்க நாங்கள் தேனியில் வச்சுருக்கோங்க, அங்கே வர சொல்லுங்கள். இல்லைண்ணே நிறைய பேர் அவ்வளோ தூரம் வர முடியாது, அதாவது அவங்க மண்ணை சார்ந்த மக்களும் திரையில் வரணும் அவருடைய ஆசை. அதனால எங்களை அங்கேருந்து இங்கே சிட் பண்ணுறாரு. உசிலம்பட்டியில் வந்து ஆடிஷன் பண்ணோம். இல்லைங்க அது ஒரு எக்ஸ்ட்ரா செலவு வரும் ப்ரொடியூசருக்கு, நாங்கள் ஒரு இடத்துல பண்ணிக்கிறோம். இல்லைண்ணே நீங்கள் வாங்கின உசிலம்பட்டியில் நாங்கள் பார்த்துக்கிறோண்ணே அப்படி சொல்லி அந்த உசிலம்பட்டியில் அவர் அண்ணன் தியாகராஜன் சொல்லி தியாகு, அவர் எனக்கு இன்னொரு சகோதரர், அவர் ரொம்ப நெருக்கம். அதுக்கு பிறகு அவர் சொல்லி அதுக்கு ஒரு இடம் அரேஞ்ச் பண்ணி ஆர்டிஸ்ட்லாம் அங்கே இருக்க லோக்கலில் இருக்க சுற்றி இருக்கக்கூடிய படங்களில் சின்ன சின்ன கேரக்டர்களில் சின்ன சின்ன கூட்டங்களில் தலை காமிச்சு எல்லாரையும் வர வச்சு அதில் எங்களை ஆடிஷனில் அவங்கள அசம்பிள் பண்ணி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு எனக்கு கேமராமேன் பிரேம் 96 படத்தினுடைய இயக்குனர் அவர், அந்த சுந்தரபாண்டியன் அவர் தான் கேமரா. அப்போலாம் வந்து இந்த படம் வந்து சுந்தரபாண்டியன் என்னவா வரும், இது என்ன அளவுக்கு ஒரு ஹிட் ஆகும், ஒரு பெரிய டைரக்டராக வருவோமா வரலையா, ஓடுமா ஓடாதா எதுவுமே தெரியாது. இப்போ எப்படி ஜெயவேலோ அப்படி தான் சுந்தரபாண்டியன் ரிலீஸ்க்கு முன்னாடி படம் ஷூட்டிங் முன்னாடி நான் அப்போ எங்களை கூப்பிட்டு போய் எங்களுக்கு ஒரு வீட்டில் ஒரு விருந்து வச்சு, அவர் வரல அவங்க அம்மாட்ட சொல்லி வந்துரு கேமராமேன் டைரக்டர்லாம் வர்றாங்க